வணக்கம் எம்ஜி ஸ்குவாட் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை சொல்லுவோம். நம்ம விக்கிபீடியாலாம் பார்த்து சொல்கிறதில்ல. நம்ம ஒரு குட்டி கதை சொல்லுவோம். அதாவது ஒரு நாட்டில் தேர்தல் நடக்குது. தேர்தல் நடந்தால் ஆள்ற முதலமைச்சர் தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிச்சு அதில் எல்லாருக்கும் ஒவ்வொரு துறையை பிரித்து கொடுத்து துறை ரீதியாக அமைச்சர்களை நியமித்தாச்சு. ஒரு அமைச்சர் அவர் எந்த துறையோட அமைச்சரோ அந்த துறை சார்ந்த ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு. போயிட்டு அங்கே பார்க்குறாரு, மக்களை பார்த்தா மக்கள் அவங்களோட பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது ஜூலை மாதம், வெயில் அதிகமாக இருக்குது. எப்பவுமே ஜூலையில் மழை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும், மிட்லெல்லாம் மழை ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த வாட்டி மழை கூட ஸ்டார்ட் ஆகலை. வெயில் ஓவராக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டார். பத்திரிக்கைக்காரங்க கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இந்த மக்கள் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எந்த பதிலும் பத்திரிக்கைக்கும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த அமைச்சர் அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காப்புல. அந்த மீட்டிங்கில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தானிய தலைவன், தன்மான சிங்கம், வெற்றி நாயகன் அப்படி இப்படின்னு பேசிட்டு, அந்த நாயகன் அவர் நடித்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, நாடகம். அவர் நடித்த நாடகம் வெளியாகுது. அந்த நாடகத்தை எல்லோரும் தியேட்டரில் கண்டு கழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இப்போ நான் சொன்ன இந்த கதையில் அரசியல்ன்றது பொது கிடையாது, திரைப்படம் அப்படின்றது பொது. ஏன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கு பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு பக்கத்து ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு தற்குறி ஒருத்தன், நான் நீங்கள் தண்ணி கேட்டீங்க அப்படின்னா, தண்ணி கேட்டு பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா, நான் உங்கள் ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆகிற படத்தை எங்கள் ஸ்டேட்டில் ரிலீஸ் பண்ண விடமாட்டேன் அப்படின்னு ஒரு தற்குறி சொல்கிறான். இன்னொரு தற்குறி அவன் இன்னொரு மாநிலத்தோட துணை முதல்வராக இருக்கான். அந்த தற்குறி என்ன சொல்கிறான், நீங்கள் ஹிந்தி உங்கள் ஊர் ஸ்கூலில் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஊரில் உங்கள் படம் ஓடாது, உங்கள் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம். அதாவது உங்கள் ஊரில் எடுக்கக்கூடிய படங்கள் பேன் மூவியாக ரிலீஸ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தற்குறி சொல்கிறான். இந்த தற்குறிகள் கையில் நாடு மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. இங்கே காமன் அப்படின்ற விஷயம் அரசியல் அப்படின்றது கிடையாது. இந்த 3 ஸ்டேட்லேயுமே சினிமா பைத்தியங்கள், சினிமா தற்குறிகள் இருக்குன்றது தான் காமன். அரசியல்னால் என்னன்னு ஓரளவுக்காவது எங்கேயாவது யாராவது தெரிஞ்சவங்களை கேட்டுட்டாவது பேசி தொலைங்கடா. இது கதை தான், யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் இந்த கதை நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், 4 பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.